அதுக்கு டாக்டர் பர்க், இன்னும் அந்த பேஷண்ட் பிரெயின் டெட்னு டிக்ளேர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கிறிஸ்டினா, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் பிளட்டும் டோப்பமைனும் கொடுத்துருக்கோம், இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் பர்க், யாரை கேட்டு பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டுக்கு நீங்கள் பிளட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கிறிஸ்டினா, ஐயோ நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்போ மெரிடிட், நான் தான் கொடுத்தேன், தயவு செஞ்சு சர்ஜரி மட்டும் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் பர்க், செத்த பேஷண்ட்டுக்குலாம் என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்புறம் கிறிஸ்டினா, ஸ்டீவன்ஸ், மெரிடிட் இவங்க 3 பேரும் ஜார்ஜ் கிட்ட போய், உனக்கு அந்த லிவர் வேணும்னு எனக்கு தெரியும், அந்த லிவர் வேணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ தான் போய் சீஃப்ட்ட பேசி எப்படியாவது டாக்டர் பர்க்கை இந்த ஆப்ரேஷன் பண்ண சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜார்ஜ், அதுக்கு வேற ஆளை போய் பாருங்கள், ஏற்கனவே டாக்டர் பர்க் என் மேலே கொலகாண்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படியும் ஜார்ஜை சம்மதிக்க வச்சு சீஃப்ட்ட பேச வைக்கிறாங்க. ஜார்ஜ் சீஃப்ட்ட போய், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லிவர் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு போட்டு விட்டுறாரு. இப்போ சீஃப் டாக்டர் பர்க்கை கூப்பிட்டு, நீங்கள் போய் அந்த டெட் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு.